Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Two, three. உடம்புல சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு ஒரு சில பாதைகள் இருக்கு. அந்த பாதைகள் 2, 3 ஒன்றாக சேரக்கூடிய இடங்களை சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தருடைய உடல் தகுதியை அடிப்படையாக கொண்டது. எத்தனை நாளுங்கிறது அவங்க உடல் தகுதியை அடிப்படையாக கொண்டது. அதில் முக்கியமாக எதுமா கவனிக்கணும், அழகு. நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி அழகாக இருக்கா, தெளிவாக இருக்கா, இதுக்கு தான் காலம் பேசும். ஒருத்தவங்க பயிற்சியை ஒரே நாளில் கற்றுக்க முடியும். ஆனால் அழகாக செய்கிறதுங்கிறது காலம் கடந்து பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அழகாக செய்ய முடியும். கரலாக்கட்டை பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டவங்க. ஓகே, கரலாக்கட்டை பயிற்சி மெய்ப்பாடங்கள்லாம் வேற ஒரு சில இடங்களில் கற்றுக்கிட்டு அந்த கைகளுக்கும் அப்பர் பாடிக்கு மட்டுமே வேலை கொடுத்து மூட்டில் பிரச்சனை வந்து அதேபோல் கைக்கு அதிகமான 100 கவுண்ட்டு செய்யுங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அது நல்லதே கிடையாது. அதே மாதிரி இந்த கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லி 1000 கவுண்ட் செய்கிறேன், 2000 கவுண்ட் செய்கிறேன். இந்த போர் கலைஞனை வந்து காலையில் கத்தி எடுத்தால் சாயந்தரம் வர வெட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் 1000 கவுண்ட் செய்யணும்னு செய்கிறதும் அதற்குன்னு ஆரம்பத்தில் நீங்கள் 100 கவுண்டு 500 கவுண்ட் செஞ்சால் கையெல்லாம் முடிஞ்சே போயிடும். ஹார்ட் ஒர்க் வித் கரெக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அது ரொம்ப அவசியம். நம்ம பாட்டு ஏதோ ஒன்று செய்கிறேன்னு செஞ்சிடக்கூடாது. த ட்ரெடிஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா 3 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வகுப்பில் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ட்ரெடிஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் ப்ராக்டிக்கல். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அதில் நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுறவே கூடாது. நம்ம யார் என்னங்கிறது அதில் தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம சொல்லால நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்து செயலால கொஞ்சம் நீங்க செஞ்சு காமிப்போம். இன்னும் இந்த வீடியோ வந்து முழுமை அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். கட்டாயமா வணக்க பயிற்சி எப்படி செய்யறதுங்கிறத தெளிவா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நேர்நெல் நிலை, இறை வணக்கம், ஆசான் வணக்கம், சபை வணக்கம், தட்டி இறங்கி போர் நிலை, பூமி தொட்டு வணங்கு. இது நம்முடைய போர்க்கலை பயிற்சிக்காக செய்யக்கூடிய வணக்க முறை. இதையே நீங்கள் கரலாக்கட்டைக்கு செய்யும்போது என்ன செய்யணும்னா, இங்கே பக்கத்தில் இருக்கணும். பூமி தொட்டு வணங்கினதும் ஆஞ்சநேயர் நிலை, ஆயுதம் தொட்டு வணங்கு, ஆயுதம் தோளேந்து, வலது மேலே இடது கீழே. அப்போ தான் தூக்கி வைக்க சௌரியமாக இருக்கும். நீங்கள் கையை மாற்றி வச்சா கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து பிடிச்சி கையை மாற்றி போர் நிலை. இப்படியே பயிற்சியும் ஆரம்பிக்கலாம். இப்போ தோள்பட்டை பின் இறக்கம், நல்ல ஒரு மூச்சு இழுக்கணும். இழுத்து அதுக்கப்புறம் அப்படி பின்னாடி திரும்ப முன்னாடி பின்னாடி முன்னாடி. இந்த பயிற்சியெல்லாம் சின்ன வெயிட்டு செஞ்சால் ஒரு உபயோகமும் வராது. குறைஞ்சது 15 கிலோவில் செஞ்சால் தான் நல்ல பலமாக இருக்கும். இறக்கும் போதும் காலை நான் எப்படி வச்சு தெரியுதா, ஆஞ்சநேயருக்கு வந்துடணும். அப்படி ஆயுதம் இறக்கு, இறக்கி தொட்டு வணங்கி தட்டி நன்றி ஆசான். இதுதான் வணக்க முறை. இப்படி தான் வணக்கம் வைக்கணும். இப்போ நம்ம கரலாக்கட்டை பயிற்சியில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய முதன்மையான பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியின் பெயர் ஊசல், அரைமண்டி ஊசல் அப்படின்றத இதோடைய பெயர். இதை எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். இது வந்து சிப்பாய் நிலை. நாங்கள் இப்படி தான் நிற்போம், செனட்ரி போஸ், சிப்பாய் நிலைன்னு. இங்கேருந்து கால்கள் என்ன செய்யணும், அகலமான நிலைக்கு வந்துடணும். அகலக்கால் நிலை, நல்லா அகலமாக வச்சாச்சு. இந்த அகலக்கால் நிற்கும்போது இந்த மேல் பாகத்தை அடுத்த பக்கத்துக்கு எடுத்து வந்துடணும். இந்தாச்சா, இப்போ ஊசல் பயிற்சி செய்கிறோம் பாருங்க. அப்படியே கவனிச்சு பார்த்தா ரெடி. 1 2 3 4. கட்டை வெளியே போகும்போது மூச்சை இழுக்கணும், கட்டை உள்ள வரும்போது மூச்சை விடணும். இதுதான் முதன்மையான பயிற்சி. இந்த பயிற்சி செய்யும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்களுடைய கால் எப்படி வேலை செய்யுது, எங்களுடைய கை எப்படி வேலை செய்யுது, மூச்சை இழுக்கும்போது வயிறு எப்படி உள்ளே போகுதுங்கிறது. மொத்த உடலையும் தயார்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முதன்மையான பயிற்சி தான் இது.
இப்போ கால் டெய்லி நீங்கள் இதை ஒரு 12 கவுண்ட் செஞ்சாவே போதாதா? உங்கள் கால் நல்லா இருக்காதா என்ன? ஆனால் இந்த பயிற்சிகள் நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் நம் உடலின் மொத்த உறுப்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. சார் கடைசியில் என்ன வச்சே துப்பக்கரில் இல்லை, நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல எல்லாராலையும் பயிற்சி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னொன்று விவசாயிகளுக்குன்னு சொன்னாங்களே. ஆமாம் ஆமாம், இது வந்து விவசாயிகளுக்கான கரலாக்கட்டை கிடையவே கிடையாது, பயிற்சியாளர்களுக்கு மட்டும்தான். அதாவது யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாம், அந்த வரலாறு அப்படி இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் அப்பவே. இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யணுங்கிறதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சிக்கலாம். நான் செஞ்சதுக்கப்புறம் ஒரு சில கேள்வியும் வரும், நீங்கள் பார்த்து கொத்தளிக்குங்க. இருக்கிறோம் பாருங்க. பயிற்சி பார்க்கும்போது தெரியுதா வயிறு வேலை செய்யுமா செய்யாதா? கரெக்டான ஆள் கையில தான் இதை கொடுத்துருக்கீங்க. அதாவது இப்போ இதே மாதிரியே இந்த பயிற்சியை இப்போ இவங்க செய்யணும், ஆரம்ப நிலையில் செய்யணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெய்ப்பாடத்தை செஞ்சு தான் இங்கே வரோம். மெய்ப்பாடத்தில் என்ன பண்ணுவோம், முழுமையாக கால் தட்டு பயிற்சி, சரியா, இதை எல்லாத்தையும் செஞ்சாச்சு, விலங்குகளின் அசைவுகளாக நீங்கள் செஞ்சாச்சுன்னா உங்கள் கால் பலமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தொப்பக்கரில் எடுத்து செய்யணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப சரி. இருந்தாலும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கோமா, அப்படி அகலக்கால் நிலை நின்ட்டீங்களா? அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அது வந்து சாதாரணமாக இருக்கும்போது அகலக்கால் வைக்கக்கூடாது, பயிற்சியில் அகலக்கால் மட்டும் தான் வைக்கணும். ஓகே, இந்த அப்படி கொஞ்சம் அப்படி பின்னாடி வந்து அப்படி வாங்க. பிடிக்கக்கூடாது, அப்படி தொட்டுட்டு திரும்ப அப்படி முன்னாடி வந்து கையை மாற்றுங்க, திரும்ப அப்படி பின்னாடி போய் அப்படி தொடுங்க. தொடணுமா? வரமாட்டேங்க சார். ஒரு அதாவது இதுக்கு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். கரெக்ட். அதாவது இந்த கரலாக்கட்டை பயிற்சிக்கு நான் சொல்லிட்டேன், மெய்ப்பாடம் அவசியம். மெய்ப்பாடம் இல்லாமல் கரலாக்கட்டை பயிற்சிங்கிறது சாத்தியமே கிடையாது. உங்களுடைய உடலை முதல்ல இந்த கட்டைகளை தூக்கி செய்யறதுக்கு தயார்படுத்திக்கணும். இப்போ தெரியுதுங்களா? இப்போ எடுத்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரலாக்கட்டை வீடியோ பாட்டு கரலாக்கட்டையை வாங்கி பயிற்சி பண்ணி தோள்பட்ட வலி வந்துடும். எனக்கே லைட்டாக இங்கே பிடிச்சிக்கிச்சு தப்பாக செஞ்சதுனால. அதனால வந்து நீங்கள் மெய்ப்பாட பயிற்சியை தெளிவான முறையில் மெய்ப்பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் தெளிவாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கரலாக்கட்டில் கையை வச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதற்கு முன்னாடி செஞ்சால் வலி மட்டும்தான் மிஞ்சும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அந்த 6 சக்கரங்களோட ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னேயா, சகஸ்கரம், இந்த மாதிரி சொல்லலாம். இது மாதிரி நான் சொல்லி உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இந்த சக்கரம் அந்த சக்கரம், இப்போ யோகாவின் 8 படிலையும் சொல்லி இயம நியம ஆசன பிராணாயம பிரித்தியகார தாரண தியான சமாதி இப்படிலாம் சொன்னா என்ன நினைப்பீங்க? மந்திரம் மாதிரி தோணுது சார். ஏதோ சொல்றாரு, நல்லா சொல்றாரா, சூப்பரா சொல்றாரு அப்படின்னு தோணும். புதுசா பாட்டு, தமிழ் பாட்டு, அதை உங்களை வியக்க வைக்கிற மாதிரி நான் பாடலாம். புள்ளினும் மிக்க புறவியை உட்கொண்டால் கல்லுண்ட இன்பம் தருமாம் கல்வி தரும் இப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு எதுக்குமே உபயோகப்படாது. அதனால அடிப்படையான ஆரம்ப பயிற்சிகளை நம்ம தெளிவாக செய்யறது நல்லது. இந்த சக்கராசங்கிறது சக்தி ஓட்ட பாதைகளின் ஒரு சேர்க்கை. நம்ம உடம்புல சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு ஒரு சில பாதைகள் இருக்கு. அந்த பாதைகள் 2, 3 ஒன்றாக சேரக்கூடிய இடங்களை சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெளிவா பொறுமையா நிதானமா சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு உபயோகப்படும். நான் பேசணுங்கிறதுக்கான ஏதாவது பேசலாம், வேண்டாம். அதனால அதை பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம். இப்போ நான் வந்து இந்த தொப்பக்கரலையோட வெளியே போயிடுறேன். இதுல வேற என்னென்ன விஷயங்கள் தாராளமா செய்யலாம் அப்படின்னு நீங்க மட்டும் செஞ்சு காமிச்சிரு. தொப்பக்கரல இந்த ஒரு பயிற்சி பண்ணோம். இதற்கு மேலே இருக்கக்கூடிய பயிற்சிகள் இதே போல் இருக்குது. இப்போ முன்பக்கம் கை மாற்றுறது, பின்பக்கம் கை மாற்றுறது, தலைமேல் கை மாற்றுறது இருக்குது. இந்த ஒரு பயிற்சி போதும், இதை வச்சு நீங்கள் யூகிச்சுக்குவீங்க. அதனால் இந்த ஒரு பயிற்சி போதும். அடுத்தது இன்னொரு கரலாக்கட்டையை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த பயிற்சி பாருங்கள். ரெடி? இந்த பயிற்சி பண்ணும்போது இப்போ இவ்வளோ நீளம் இருக்கும். இப்போ ஊசல் பண்ணால் இடிக்கும்பாங்க. ஊசலை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி செய்வாங்க. இப்படி செஞ்சால் இது எதுக்காவது பயன்படுமா? இதே இங்கே உட்காந்துருக்கீங்க, இப்படி செய்கிறது தான் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கீழே இடிக்குமா இடிக்காதா? கட்டாயம் இடிக்கும். நீங்கள் புதுசாக பயிற்சி பண்ணால் அனுபவம் இருந்து தெளிவாக செஞ்சீங்கன்னா தரையில் அடிக்கும். நான் செஞ்சதை பார்த்துருப்பீங்க எப்படின்னு.
இது மாதிரி கற்றுக்கிட்டு தெளிவாக செஞ்சால் மட்டும்தான் நல்லது. ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு, கதாயுதம். இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க ஆரம்பிக்கும் போது, இதோடைய வரலாறு எப்படின்னு. இந்த வரலாறை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். இது யார் கையில் இருந்தது, யாரெல்லாம் இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஃபோட்டோவையும் வீடியோலாம் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த வரலாறை கணிச்சிங்க, நீங்களே கணிச்சிங்க எவ்வளவு காலம் பழமையான ஒரு கலை அப்படிங்கிறது இந்த வரலாறுகள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வரலாறு எதுவுமே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நிரூபிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பயிற்சியை மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, எல்லாமே அரைமண்டிலேருந்து தான் செய்யணும். நின்றுக்கிட்டு செய்கிறது உபயோகப்படாது. நின்றுட்டு செய்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், அரைமண்டிலேருந்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இங்கே இருக்கிறோம், விலங்குகளின் அசைவு அப்படிங்கிற பயிற்சியில் ஒரு கடினமான பயிற்சியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு எளிமையான ஒரு 2 பயிற்சிகளையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது சிறுத்தை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குடைய பயிற்சி தான் இப்போ செய்ய போகிறேன். பாருங்கள். இந்த பயிற்சியை பார்த்துருக்கலாம் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ ஈஸியாக இது எல்லாரும் செய்ய முடியுமானா கொஞ்சம் யோசிக்கிறது தான். ஈஸியாக செய்யக்கூடிய விலங்குகள் பயிற்சி செஞ்சு காமிக்கிறோம். பூனை அசைவு, நாய் அசைவு, தவளை அசைவு இப்படின்னு இருக்குது. அதில் ஒரு சில அசைவுகளை மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிப்போம். முதல்ல பூனை, நாய். இதுவும் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக இந்த பயிற்சி எல்லாரும் செய்யலாம், எளிமையான பயிற்சி. இது மாதிரி 18 அசைவுகள் இருக்குது முதல் நிலை பாடத்தில். 2ஆம் நிலையில் 12 அசைவுகள் இருக்குது. இந்த பாடங்களை பற்றி பேசும்போது நான் அதை பற்றி அழகாக தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்லுவேன். இப்போ விடலை பாடத்தில் இப்போ பால பாடத்தில் கடைசி 18 பயிற்சி விலங்குகள் அசைவு அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சோம். இதில் கொஞ்சம் இப்போ ஒரு கேள்வி வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் எப்படிலாம் செய்யலாம், அதற்கு எத்தனை நாட்கள் பயிற்சி வேண்டும்னு. இது ஒவ்வொருத்தருடைய உடல் தகுதியை அடிப்படையாக கொண்டது. எத்தனை நாளுங்கிறது அவங்க உடல் தகுதியை அடிப்படையாக கொண்டது. அதில் முக்கியமாக எதுவும் கவனிக்கணும், அழகு. நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி அழகாக இருக்கா, தெளிவாக இருக்கா, இதுக்கு தான் காலம் பேசும். ஒருத்தவங்க பயிற்சியை ஒரே நாளில் கற்றுக்க முடியும், ஆனால் அழகாக செய்கிறதுங்கிறது காலம் கடந்து பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அழகாக செய்ய முடியும். அதில் ஒரு எளிமைன்னு சொல்லலாம், பார்க்கும்போது எளிமையாக இருக்கும், செஞ்சு பார்த்தா அவருடைய எதிர்ப்பு உங்களுக்கு புரியும். நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பயிற்சி புரியுதா? முடிஞ்சால் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றது உங்களுக்கே புரியும். கரலக்கட்டையோட 4 ஒரு வேரியேஷன் இப்போ பார்த்தோம். கிட்டத்தட்ட ஆரம்ப நிலையிலேருந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது எந்தெந்த படிநிலைகள், இதுக்கு எந்தெந்த படிநிலைகளில் இதை ஒருத்தரால் கையாள முடியும்? சரியான கேள்வி. ஏன்னா இது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இப்போ எல்லாருமே பயிற்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, போய் தொப்பக்கரில் நேராக வாங்கிடுவீங்க. அப்புறம் கதாயுதம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, ஒரு கதாயுதத்தை வாங்கிடுவீங்க. இந்த மாதிரிலாம் வாங்கவே கூடாது. அடிப்படையாக முதல்ல தெளிவாக மெய்ப்பாடத்தை கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு சின்னதாக இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 கிலோவுக்கு புஜக்கரலைன்னு கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இதே மாதிரி வேணுங்கிறது கொஞ்சம் கடினம் தான். இப்போ எப்படி கரலாக்கட்டைங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா, இங்கே பார்த்தா தெரியும் நிறைய கரலாக்கட்டை வச்சுருப்பேன். இதில் இதான் அளவா அப்படின்னா, இன்றைக்கி எந்த அளவில் மரம் கிடைக்குதோ அந்த அளவில் கரலாக்கட்டையை செஞ்சு அது ஒரு ஷேப்பாக மாற்றிட்டாங்க. ஒரிஜினல் ஷேப் அப்படின்னு சொன்னா இந்த கதாயுதம் தான் ஆரம்பம். இந்த கதாயுதத்தை மாதிரியே செய்ய முடியாமல், இதில் பயிற்சி பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைகள் என்ன ஆச்சுன்னா மாறுச்சு. அதுக்கு அங்கே ஒரு கீழே கொஞ்சம் உருண்டையாக மேலே நீளமாக இருக்குது பாருங்கள், அந்த கரலை. அதற்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பால் மாதிரி இருந்தது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வந்தது. அப்புறம் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்னைக்கு நீங்கள் நார்த் இந்தியா அந்த பக்கம்லாம் போனால் இவ்வளோ உயரத்தில் குஸ்தி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ உயரத்தில் வச்சுக்குவாங்க. அது கரெக்டு தான். குஸ்தி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது குஸ்தி கரில் பயன்படும். ஓகே, அதுக்குன்னு தனி பயிற்சி இருக்கு. சரிங்களா? இது ஒவ்வொன்றும் ஒரு விதம். இதுல எல்லாமே அதற்குன்னு ஒரு நிலைகள் இருக்கு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 6 படிநிலைகள் இருக்கு. பாலப்பாடத்துல எப்படி படிநிலைகள் 3ன்னு சொன்னோம், அதே மாதிரி கரலாக்கட்டை பயிற்சியிலும் 6 படிகள் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன், அந்த முருகனுக்கு எப்படி 6 முகம் 12 கைகளோ அதை சார்ந்து இதுலயும் 6 படிநிலைகள் 12 பயிற்சிகள்னு ஒவ்வொரு நிலைகள் இருக்கு. அதெல்லாம் தெளிவான முறையில கத்துக்கிட்டு பயிற்சி பண்ணா நல்லது. அவசரப்பட்டு கரலாக்கட்டை வாங்குறேன் அதன்னு வாங்கி எதுவும் செய்ய வேண்டாம். பொறுமையா முதல்ல மெய்ப்பாடம் கத்துக்குங்க, அதுக்கப்புறம் கரலாக்கட்டை வாங்க. இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, கவனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, கவனம். அந்த கவனமின்மை அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. அந்த கவனமின்மையினால உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் ஒருத்தர் பெரிய அளவுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட பயிற்சிக்கு வந்திருக்காங்க, வெளிநாடுகள்ல இருந்து ஒரு 2 மனிதர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே எங்கேயோ மெய்ப்பாடம் கரலாக்கட்டை பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டவங்க. ஓகே, கரலாக்கட்டை பயிற்சி மெய்ப்பாடங்கள்லாம் வேற ஒரு சில இடங்களில் கற்றுக்கிட்டு அந்த கைகளுக்கும் அப்பர் பாடிக்கு மட்டுமே வேலை கொடுத்து மூட்டில் பிரச்சனை வந்து அதேபோல் கைக்கு அதிகமான 100 கவுண்ட்டு செய்யுங்கலாம் சொல்கிறாங்க. இந்த மெய்ப்பாடத்தில் வந்து 100 கவுண்ட்டு செய்யுங்க, 108 கவுண்ட்டு செய்யுங்க, 120 கவுண்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறு. ஒரு பயிற்சி 108 கவுண்ட்டு செய்கிறதுங்கிறது அது கொஞ்சம் வேறு மாதிரி, அது செய்யக்கூடாது, அது நல்லதே கிடையாது. அதே மாதிரி இந்த கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லி 1000 கவுண்ட் செய்கிறேன், 2000 கவுண்ட் செய்கிறேன். இந்த போர் கலைஞன் வந்து காலையில் கத்தி எடுத்தால் சாயந்தரம் வர வெட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் 1000 கவுண்ட் செய்யணும்னு செய்கிறதும் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு யாரு, நம்மளுடைய நிலை, நம்மளும் போர்க்கலைஞனாக மாறலாம், போர்க்கலைஞன் அளவுக்கு பயிற்சி செய்யலாம். அதற்குன்னு ஆரம்பத்தில் நீங்கள் 100 கவுண்டு 500 கவுண்டு செஞ்சால் கையெல்லாம் முடிஞ்சே போயிடும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்து முட்டியில் பிரச்சனை வந்து என்கிட்ட வந்திருக்காங்க. அப்புறம் திரும்ப முதல்ல இருந்து அவங்களுக்கு ஆரம்ப நிலை பயிற்சியை கொடுத்து அந்த முட்டி மடக்கவே முடியாமல் இருந்து மடக்கினவங்களும் இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் செய்யும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி அறிவுள்ளதோட பயிற்சி பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் வித் கரெக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, அது ரொம்ப அவசியம். நம்ம பாட்டு ஏதோ ஒன்று செய்கிறேன்னு செஞ்சிடக்கூடாது. த ட்ரெடிஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா 3 அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வகுப்பில் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ட்ரெடிஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் ப்ராக்டிக்கல். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அதில் நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுறவே கூடாது. நம்ம யார் என்னங்கிறது அதில் தெளிவாக இருக்கணும். 2வது, நான் பாரம்பரியம் செய்கிறேன், என்னுடைய மரபு சார்ந்து செய்கிறேன்னு அதில் எதுவுமே அறிவு இல்லாமல் இருந்தது, ஞானம் இல்லாமல் இருந்ததுன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி பல விஷயங்கள் அப்படி தான் போயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் வெளியே சொல்லும்போது யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. 3வது, இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு இது எந்த அளவுக்கு ஒத்து வரும். ஓகே, பதஞ்சலி வந்து யோகத்தை பற்றியும் சூத்திரம் எழுதியிருக்காரு, வைத்தியத்தை பற்றியும் எழுதியிருக்காரு. இன்னைக்கு வைத்தியமே கிடையாது, அந்த வைத்தியமே இன்னைக்கு இல்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த சூழல் வேற, இன்னைக்கு இருக்கின்ற சூழல் வேற. அதனால ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ஏற்றார் போல பயிற்சி பண்ணால் உபயோகமாக இருக்கும். ஓகே ஓகே, நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து இதை பற்றி ஆர்வமுள்ள நிறைய பேர் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த இப்போ நான் பார்க்கும்போது நீங்கள் இங்கே ஒரு வார்த்தை சொன்னீங்க, கலரியை வந்து மாஸ்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது தாங்க தெரியுது எது வந்து மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு. கலரிங்கிறது ஒரு சின்ன களத்தில் பயிற்சி பண்ணலாம். அதில் ஒரு சிலம்பத்தில் ஒரு 10-15 டெக்னிக் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம எதுவும் அதிகமான வார்த்தைகள் வேண்டாம். பட் இதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் தலைமைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறது நல்லதும் கிடையாது. எனக்கு எங்களுடைய தாய் எவ்வளவு முக்கியமோ அது போல் எல்லாருக்கும் எல்லாருடைய தாயும் ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளுடைய கலைகளில் எல்லாமே இருக்குது. மூத்த கலைகள்னு சொன்னால் அது தமிழ் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கலையில் இருக்கக்கூடிய போர்க்கலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ விதமான நுணுக்கங்கள் இருக்குது. வேணாலும் செஞ்சு காமிக்கணுமா, யார் வேணாலும் வாங்க செஞ்சு காமிக்க சொல்லுங்கள், செஞ்சு காமிக்கிறோம். செஞ்சு காமிச்சு நாங்கள் செஞ்சு காமிக்கிறத பார்த்துட்டு வேணும்னா நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பார்ப்போம். அப்படி தான் இது வந்து நீயா நானான்னு வரும்போது தான் நம்ம அந்த மாதிரி செய்வோம். அப்படி நம்ம போட்டியோ சண்டையோ இது பண்ணாமல் ஒரு அறிவு சார்ந்து ஞானம் சார்ந்து இதில் பயணிக்கிறது ரொம்பவே நல்லது, நம்மளுடைய கலைக்கும் நல்லது. நன்றி. நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.